ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வீடியோ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாகவே பிளான் பண்ணிக்கிட்டு அமாவாசைக்கு கணக்கம்பட்டி போகலான்னு சொல்லிட்டு என்ன ரீசன் தெரியல, தள்ளி போச்சுங்க. இந்த மாதம் கொஞ்சம் டக்குன்னு அமைஞ்சது. அதனால் நேற்று கிளம்பி கோயிலுக்கு நான் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தேன். திடீர்னு பக்கத்தில் உள்ள அக்கா சொல்லிட்டாங்க, திங்கக்கிழமை சாயந்தரம் ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை ஈவினிங் வரதாப்பா, அதனால் திங்கக்கிழமை நைட்டே பூஜை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் டக்குன்னு பிளான் பண்ணி நேற்று கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போகிறதுனாலே எப்போவுமே வீட்டு வேலையெல்லாம் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணிடுறது. நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடு வாசல்லாம் துடைக்காமல் குறைஞ்சி என் பையன்கிட்ட சொல்லி வீடு அதெல்லாம் துடைச்சிட்டு கோயிலுக்கு கிளம்புறதுனால எப்போவுமே வீடுகள்லாம் துடைச்சி முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். நேற்று பார்த்திங்கன்னா திடீர்னு முடிவானதுனால என் பையன்கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் வீடு மட்டும் துடைச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் கடை அடிச்சுட்டு நானும் போய் கிச்சன் இதெல்லாம் துடைச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரி, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தம்பி செக்கானத்தில் பஸ் ஏற்றி விட்டான். சரி, நான் ஆரப்பாளையம் போனால் பயங்கர கூட்டாங்க. பஸ்ஸெல்லாம் ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. கணக்கம்பட்டிக்கு போகிறதுக்குன்னே அமாவாசைக்கு ஒரு டீமே கிளம்புறாங்க. அதனால் பஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் போக கொஞ்சம் நேரம் இருக்கு முன்னாடி தான் ஒரு 2 பஸ்ஸு போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் நின்றேன். அதுக்கப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு. அடித்து பிடிச்சி ஏறி சீட்டும் பிடிச்சாச்சுங்க. ஒரு வழியாக ஒரு 11:30 மணிக்கெலாம் கொண்டு இறக்கி விட்டாங்க. நம்மளும் 12 மணி பூஜை பார்க்குறதுக்கு ரெடியாக போயாச்சு. அங்கே போனால் பார்த்திங்கன்னா கூட்டத்தில் போய் பூஜையெல்லாம் சரியாக பார்க்க முடியல. அதனால சரி உட்காந்து அங்கனக்குள்ளேயே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பூஜை நடக்கும்போது ஒரு 12:30 மணிக்கிட்ட சரி போயிட்டு அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு நம்மளும் அன்னதானம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அன்னதானத்துக்கு நம்மளால் அடித்து பிடிச்சி போய் இந்த டைமில் போய் 12 மணி பூஜையெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெளியிலே உட்காந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே ஒரு 2 மணிக்கிட்ட கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கியாச்சுங்க. ஒரு 4 மணிக்கு எழுந்திரிச்சு நல்லபடியாக போய் ஐயாவை பார்த்து தரிசனமும் முடிச்சிட்டோங்க. நம்மளை பொறுத்தளவில் போய் கூட்டத்தில் போய் முண்டிலாம் சாமிலாம் கும்பிட்டு வெளியே வரதுன்றது சாத்தியமில்லாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே உட்காந்து பூஜை டைமில் நல்லபடியாக வேண்டி சாமியும் கும்பிட்டுட்டு ஒரு 4 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே வர்ற வழியில் ஐயா வாழ்ந்த இடம் அந்த மரங்கள் எல்லாமே அங்கனக்குள்ளேயும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உட்காந்து அங்கேயும் கொஞ்சம் நேரம் நம்மளோட குறைகள்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் அங்கேயும் வேண்டிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. நீங்கள் யாரெல்லாம் கணக்கம்பட்டி போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 6-7 ட்ரிப்பு போயிருக்கேன். போகிற டைம்லாம் ஓரளவுக்கு நல்லாவே தாங்க இருக்குது. அது முழுமையான தீர்வான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எனக்கு கண்டிப்பாக அது தெரியலன்னே சொல்லுவேன். ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? அந்த மன திருப்தி எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் ஸ்டார்டிங் டைமில் போகும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோலாம் கூட்டம் இருக்காதுங்க. கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டமாக ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஐயாவோட அருள் கிடைக்கிறதுனால தான் மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு வருது. நம்மளும் சாமியெல்லாம் கும்பிட்டு ஒரு 8 மணிக்கெலாம் ரிட்டன் வந்தாச்சு. தம்பி ஸ்நாக்ஸ் வாங்கி தர சொன்னாங்க.